மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்தினர் அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். இந்த விபத்தில் மொத்தம் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றனர்? அவர்கள் குடும்பத்தினர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம் தனலட்சுமி. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தொழிலாளரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் நஷ்டீடு கேட்டு அனல் மின் நிலையத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூரில் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் நேற்று மாலை நிலக்கரி தொட்டி சரிந்து விழுந்ததில் காவேரி கிராஸ் பகுதியை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளி வெங்கடேஷ் மற்றும் எடப்பாடி பகுதியை சேர்ந்த பழனிசாமி 2 பேரும் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் சடலம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக வெங்கடேசனுக்கு திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகளும், பழனிசாமிக்கு 2 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் இறந்து போன தொழிலாளியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் நஷ்டீடு கேட்டு 100க்கும் மேற்பட்டோர் இன்று காலை முதலே தொழிற்சாலையின் முன்பு அனல் மின் நிலைய நுழைவாயில் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனல் மின் நிலைய அதிகாரிகள், போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் போராட்டம் காரணமாக அனல் மின் நிலையத்தில் வேலைக்கு வந்த தொழிலாளர்கள் யாரும் உள்ளே செல்லாமல் வெளியே நின்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் மின் உற்பத்தி பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தனலட்சுமி. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.